கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, கூட்டங்கள் நாம் போடுவோம், கலந்து ஆலோசிப்பதற்காக நாம் ஒன்றாக கூடுவோம். அதில் எவ்வளவு குழப்பம் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அது குடும்பமாக இருக்கட்டும், அல்லது சமூகமாக இருக்கட்டும், அல்லது பங்காக இருக்கட்டும், வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது என்பது தவறல்ல. ஆனால் என் போக்கில்தான் நான் போவேன் என்று பிடிவாதமாக பிடித்து கொண்டிருப்பது என்பதுதான் தவிர்க்க வேண்டியது. அப்படி இருக்கின்றவர்கள் கூட்டத்திலே குழப்பம் உண்டாக்குவார்கள். அந்த கலந்து ஆலோசிக்கின்ற வேளையிலே பிளவை ஏற்படுத்துவார்கள். என்னுடையதுதான் சரி என்று நிலைப்படுத்த விரும்புவார்கள். அதனால் இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், கடைசி வரி என்ன சொல்கிறது? ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அவர்களிடையே ஒத்த கருத்தை அவர்கள் அடைய முடியவில்லை. எனவே பிளவுபட்டவர்களாய் அவர்கள் வெளியே சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே இதுபோன்ற ஒரு அனுபவத்தை தான் நாம் இந்த உலகத்திலேயும் சரி, இன்றைய நற்செய்தியிலேயும் சரி, எத்தனை பேர் அங்கே கூடியிருக்கின்றார்களோ அத்தனை பேர் அவ்வளவு கருத்துக்களை அங்கே பகிர்ந்து கொள்கிறார்கள். இவர் ஒருவர் இறைவாக்கினர் என்று சொல்கின்றார்கள். ஒரு சில பேர் மெஸ்ஸியா என்று சொல்கின்றார்கள். ஒரு சில பேர் கலிலேயாவில் இருந்தால் மெஸ்ஸியா வருவார், தாவீதின் ஊராகிய பெத்லகேமில் இருந்துதானே வருவார் என்று அவரை பற்றி மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் மாறி மாறி அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதனால் யாரும் ஒரு ஒத்த கருத்தை அவர்கள் அடைய முடியவில்லை, உண்மையை கண்டறிய முடியவில்லை. எனவே அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு சாரார் அவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு உண்மையை சொன்னதனால், அவர் நன்மையை செய்தனால் அவருக்கு என்ன பலன், அவருக்கு என்ன கிடைத்தது என்று சொன்னால், அவருக்கு தீமையானவர்களுடைய கோபமும் அவர்களுடைய பொறாமையும் இன்னும் உச்சகட்டமாக அவரை கொல்வதற்கான முயற்சியையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடைசி வரைக்கும் இதில் உறுதியாக இருந்து அவரை கொல்வதற்காக தேடியவர்கள் பரிசேயர்கள். எனவே பரிசேயர்கள் அவரை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்பதற்காகவே திருச்சட்டம் தெரியாத மக்கள் நீங்கள் என்று சொல்லி எளிய ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை எள்ளி நகையாடி அவர்கள் தாங்கள் படித்தவர்கள், மெத்த அறிந்தவர்கள் என்பதை அங்கே உணர்த்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், பல நேரங்களிலே நாம் பெரியவர்கள், அறிவாளிகள், படித்தவர்கள், நிறைய அனுபவம் மிக்கவர்கள் என்றெல்லாம் சொல்லி நாம் பிறரை பழிக்கின்றோம். ஆனால் எளிய மக்கள் இறைவனை நம்புவது போன்று படித்த பெரிய அறிஞர்கள் நம்புவதே கிடையாது. அவர்கள் எளிய ஒரு விசுவாசம் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது ஒழிய, படித்து பெரிய பண்டிதராகி இறைவன் மேல் கொண்டிருக்கின்ற அந்த அகடமிக் ஃபெய்த் என்று சொல்வார்கள், ஒரு அறிவார்ந்த வகையிலே நாம் நம்புகிறோம் என்று சொன்னால் அது நம்பிக்கையே அல்ல. காரணம், மனிதன் தன்னுடைய அறிவை நம்புகின்றான். ஆனால் எளிய மக்கள் ஆண்டவர் மேல் தங்களுடைய எளிமையான விசுவாசத்தை வைக்கின்றார்கள். விசுவாசம், நம்பிக்கை என்பதுதான் கடவுளை காட்டுகின்ற கண்ணாடியாக இருக்க முடியுமே ஒழிய, நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை என்பதெல்லாம் இல்லை என்பதை அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தவக்காலத்திலே நமக்கு இருக்கின்ற அந்த தலைக்கணம், அந்த அறிவு என்ற செருக்கு, இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இறைவன் எனக்காக பாடுபட்ட, எனக்காக வந்த மெஸ்ஸியா என்பதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அவர் மேல் நமக்கு இன்னும் அன்பு பெருகும். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே அதிகமான நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை எங்கே இருக்கிறதோ அங்குதான் வாழ்வு கிடைக்கும் என்பதை உணர்ந்து நாம் தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுவோம், இறை அருள் பெறுவோம். ஆண்டவரே நமது மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்வோம். ஆமென்.